ஐயோ ஆஞ்சநேயா, ஆபத்து ஆபத்து ஆபத்து, அனுமான் ஆபத்து ஆபத்து. என்ன மாமா பைத்தியம் முடிச்சது போல திடீர்னு ஆபத்து ஆபத்துங்கிறீங்களே, என்ன ஆபத்து உங்களுக்கு? ஐயோ அழகந்தா, அங்க பாருப்பா, என் அண்ணனாகிய வீரவாளி 2 வேடரை கொண்டு வந்து அதோ வார அந்த மரத்துக்கள்ல ஒருவன் படுத்து தூங்குறான், ஒருவன் வில்ல வளைத்து நாணியாற்றி அதுல அம்ப வைத்து குறிப்பாக்குறான். எப்ப சுக்ரீவன் வருவான் அவன் மேல் பானத்தை போட்டு அவன் வீர வதைக்கணும் அப்படின்னு எங்க அண்ணன் வச்ச ஆளு. அங்க பாரா சொன்னாலாடு, அங்க பாரா உட்காந்து இருக்கிறான். அடி அப்பா, ஏய் மாமா, உண்மையாகவே அண்ணன் வைத்தாள் தானே? அதுல என்ன சந்தேகம்? 2 பேர்த்து கையிலும் வில்லு இருக்குது, 2 பேர்த்து கையில அம்பு இருக்குது. அமராதோனி பின்னால மாட்டிருக்கிறான். ஏய் அவர் காட்டு வேடர்கள். எங்க அண்ணன் எப்படியாவது சுக்ரீவன் வருவான், அதனால அவனை கொன்று விடுங்க அப்படின்னு சொல்லி அவன் தான் மதுங்களுக்கு வரது இல்லையே, ஆள் வச்சிருக்கிறான். மாமா பயப்பட வேண்டாம். அதாவது கண்ணால காண்பது பொய், காதார கேட்கறது பொய், தீர விசாரிக்கிறது மெய்யாகும். உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க மதுமலைக்கு போங்க, அங்க வந்திருக்கிறது யார் என்று நான் அறிந்து வருகிறேன். அவன் யாராதான் நமக்கு என்ன, நாம உயிர் பிழைக்கிற வழியை பாடுறான்னா அவனை போய் விசாரிக்கிறானோ. இல்ல மாமா, நான் பார்த்து வருகிறேன். உனக்கு தான் அவங்களை கண்டா பயம், நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கு பயம் இல்ல, போங்க. எப்படியா போ, நான் முன்ன ஓடி போயிடுறேன், நீ பின்னால வந்துரு. வாத்தியார்கிட்டயே வம்பு. இவனை மறுபடியும் 1ஆவதுல தான் போடணும்னு அல்லாத 2ஆவது மதிப்பிட்டாங்க, என்ன 1ஆவதுல போட்டாங்க. 1ஆவதுல போட்ட சரியான அகராஜி. நான் ஒன்றும் பேசி கேட்கறதில்ல. பிள்ளைங்கக்கிட்ட யார் பார்த்தாலும் பள்ளிக்கூடம் விட்டு அதில் தானே மாப்பிள்ள வருவேன், நீ வா பேசிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டான். கண்டுக்கிட்டா அவ்வளோதான். இதனால் பிள்ளைங்கள பூரா அடிச்சு போடுறான், பிள்ளைங்கக்கிட்டலாம் அகராதி பண்ணுறோன்னுட்டு. டீச்சருக்கும் பிடிக்காது, என்னை கண்டா டீச்சருக்கு பிடிக்காது. அப்படியே இருந்தோம். ஒரு நாள் ஒன்றுக்கு வந்துருச்சு அவசரம். இப்படின்னுக்கிட்டே இருக்கிறேன் பெஞ்சு மேலே. சார் சார் என்னை பார்க்குறா அந்த கறிவிட்டி டீச்சர், சிரிக்கிறா. போயிட்டுவான்னு சொல்கிறதில்ல, பார்க்கலாம் அப்படின்னு. என்ன வரைக்கும் ஒன்றும் கிடக்க முடியும், விட்டு சீலைக்கெல்லாம் நிலைச்சது தான். நிலைச்சி விட்டு ஓட்டம் பிடிச்சேன். வந்தான்னா ஓட்டி ஒரே ஓட்டு வீட்டில் ஏறி அட்டாதி மேலே ஏறி உக்காந்துக்கிட்டேன். பசங்க பூரா பாரு மேலேக்கிறான்னா மேலே வந்து பாருங்கடா, கத்தியில் குத்தி போடுறவங்கள மிரட்டுறது. ஐயோ டீச்சரு அங்கே போனால் கத்தி எடுத்து துரத்துறான், குத்துறதுக்கு வரான் அப்படிங்கிறது. அப்புறம் அப்படி பண்ணி படிக்கோட 1ஆவதோட சரி மறுபடியும் கொல்லிமலை ஜாகரி மலை இங்கே போய் ஆடிவிட்டு மறுபடியும் வருமானம் இல்லாதனால தான். இப்போ காசுக்கு ரொம்ப கொடுமை, அவசரமாக இருக்குது, காசுலாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அவ்வளோ சிக்கனமாக இருக்காடே அந்த காட்டை தாங்கச்சு. என்ன ஆச்சரியம், என் மாமன் சொல்லி வண்ணமே ஒருவர் வில்ல விளைத்து நாணியாற்றி குறிபார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மடிமேல சிரமித்து மற்றொரு உறங்கிக் கொண்டிருக்கிறார். இவர் யாரா இருக்கும்? மேனியோ பச்சை மேனி, நெத்திலே ராமம், காதிலே கவசமண்டலம், தோளிலே துளசி மாலை, காவி உடைகள், மேலையெல்லாம் உத்தராசுகாயி. இவர் யாரு? வனவேடரா இருப்பார்களா? யாரா இருக்கலாம்? இன்னாரி நீ யார் என்று தெரிய புண்ணியம் என்ன செய்குவேன் இந்த என்ன செய்குவேன் இந்த வரத்தாலே. ராகவா என்னாரி நீ யார் என்று தெரியனே புண்ணியம்
நான் என்ன செய்குவேன் இந்த வரத்தாலே ராமா காலை பாருவத்திலே காட்சி தந்தாரோ ராமா இவர் வேலைக்கு தக்க வேஷம் போட்டு வந்தாரோ ஓ இங்க என் கண்ணு முன்னே உதித்தாரோ ராமா கண்ணில் குதித்தது போல் குதித்தாரோ இவர் யாரா இருக்கலாம் இவர் மானிடர் அல்ல இவர் வேடர் அல்ல ஸ்ரீமந்த நாராயணன் ஸ்ரீ எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி ஆனால் மேனியோ பச்சை மேனி காதிலே கவசமண்டலம் தோளிலே துளசி மாலை காவி உடைகள் கையிலே வேடர் பிடிக்கூடிய வில் இது யாதோ தெரியவில்லை யாதோ மர்மமாக இருக்கிறது இவர் பகவான் தான் பகவானை தவிர மற்றவர் யாரும் இல்லை சந்திர சூரியனை போல் என் கண்ணுக்கு காட்சி தருகிறார் ஆனா இருந்தாலும் இவரோடு பேச வேண்டும் இவரோடு உரையாட வேண்டும் இவர் யார் என்று விசாரிப்பதா இருந்தா இவரோடு நித்திரையில் இருக்கிறார் தூங்கி வர எழுப்பினால் மகா கோடி பாவம் இவர் நித்திரையை கலைக்க வேண்டும் இதோ பார் இந்த மரத்து மேல் ஏறி இந்த நிழல் இருக்கங்காட்டி தானே தூங்குறார் இந்த இலையெல்லாம் கிள்ளி கீழே போட்டா அந்த ஆதவனுடைய சூரிய வெளிச்சம் அடிக்கும் முகம் வேர்க்கும் உடனே தூக்க களையும் எந்திரித்து விடுவார் இவரோடு பேசலாம் இதோ பார் மரத்து மேல் ஏறி இலைகளா கிள்ளி கீழே போடுகிறேன் ஓ ஜாடினார் ஐயா அனுமந்த ராஜன் அனுமந்த பாலன் ஜாடினார் ஐயா ஓ ஜாடினார் ரெகுநாயக ஆவின்றேன் அதே கிரங்க என்ன ஆச்சரியம் ஒரு குரங்கானது மரத்து மேல் ஏறிக்கொண்டு மரத்தை இலைகளெல்லாம் ஒவ்வொரு கிள்ளி கிள்ளி கிளை போடுகிறது ஒவ்வொரு இலைக்கும் ஒரு ஆசிரத்தை வித்து தடுத்து கொண்டே வந்தேன் இந்த குரங்குக்கு என்ன திமர் மரத்தை பிடித்து கடகடன் உழுக்கவும் எல்லா இலையிலும் கிளை வெட்டி விட்டது இந்த குரங்கை சும்மா விட போறதில்ல இதோ என் கை அம்பால் இந்த குரங்கை எய்து இந்த குரங்கை கொள்கிறேன் இதோ பார் இதோ பார் என்ன ஆச்சரியம் இந்த குரங்குக்கு இவ்வளவு வலிமையா தேவர் மோவர் யாவற்ற வேலையும் என் கரத்திலே உள்ள அம்ப பிடங்க முடியாது அம்ப வைத்து குறிவாக்க சந்தர்ப்பத்திலே சளிரண்டு கிளை உதித்து மானம் எண்ணுவது போல என் கரத்திலே உள்ள அம்பை அல்லவா பிடிங்கி கொண்டு போய்விட்டது களையை பிடித்து கடகடன ஒழுக்கி கெக்கன்னு சிரிக்கிறது இந்த குரங்குக்கு இவ்வளவு வலிமையா தம்பி எதற்காக நகைத்தாய் லட்சுமணா பாவியாகிய ராவணன் சீதாபிராட்டி சிறை கொண்டு போய் விட்டான் சற்றேனும் விசனம் எண்ணமில்லாமல் பகவானுக்கு தூக்கம் கொண்டு இருக்கேடா இன்றா நினைத்து சிரித்தாய் ஐயோ ராமச்சந்திரா அப்படிலாய மனதிலே சற்றேனும் எண்ணமில்லை தாங்கள் நித்திர செய்தீர்கள் இதோ ஒரு வானரம் மரத்து மேல இருந்து இலைகளெல்லாம் கிள்ளி கிள்ளி கீழே போட்டது உங்கள் முகத்துக்கு வெயில் அடிக்கும் என்று ஒவ்வொரு இலைக்கும் ஆசிரத்தை வைத்து நான் குடையாக தைத்தேன் கடைசியாக மரத்தை பிடித்து உலுக்கியது மற்ற இலையெல்லாம் கீழே கொட்டி விட்டது தங்கள் முகத்துக்கு வெப்பம் ஏற்பட்டது இந்த குரங்குக்கு எவ்வளவு திமரா என்று நான் அம்பை வைத்து குறிவாக்க சந்தர்ப்பத்திலே என் கரத்தாரோட அம்பை பிடிங்கி கொண்டு போய் மரத்து மேல் வைத்து கடகடன் உலுக்கி கெக்கன்னு சிரிக்கிறது இந்த குரங்குக்கு இவ்வளவு வலிமையா என்று குரங்கை பார்த்து சிரிப்பு வந்து விட்டதண்ணா எங்கே அந்த குரங்கு அதோ மரத்து மேல் இருக்கிறது தீண்டாமங்கிறது பெரிய ஒரு இது சக்கிலி பறவை மாட்டுக்கறியாக இருக்கிறாங்க அப்படின்னா எங்கள் தாண்டம்பாளையத்தில் ஊரை விட்டு ஒரு ஒரு ஓடை ஒன்று இருக்கும் அந்த ஓடை விதமாக ஒரு மாடுன்னா இருக்கிறது ஒரு இடம் இருக்கும் அதில் தப்பி தவிர ஒரு குடியானம் வந்துட்டான்னா
இப்படி தோரணம் தொன்னை முன்னாலையும் பின்னாலையும் கறி. அந்த கறி வந்து வெளிப்பட தெரியாது. அந்த கறி மூடுறதுக்கு தலை பொங்கந்தலையோ புளியாந்தலையோ ஏதோ ஒன்று கட்டி அந்த கறியை மறைச்சிக்குவாங்க காவடி மாதிரி பின்னாலையும். அது அவ்வளோ தூரத்தில் அவன் பறையன் வரும்போது இறக்கி ஒரு வேலி பக்கம் வச்சுருவான். அதை இந்த தொன்னை இறக்கி இப்படி ஒரு இதுகிட்ட வச்சுருவான். கவனம் கொண்டு தானே சுவாமி பண்ணாடி அப்படிமா. போடா அவன் தெரிஞ்சுவான் கறி தான் எடுத்துகிட்டு வரான்னு. போடா அப்படிமா. உடனே சுவாமி சுவாமின்ட்டு எடுத்துகிட்டு வருவான். அப்படி தீண்டாம அந்த காலத்தில் கவனப்பாடு அவனை பார்த்தாவே தண்ணி தூக்குவான். போய் அந்த கறி எடுத்துகிட்டு வரத கண்ணில் பார்த்தாவ போய் அவன் வந்து தண்ணி ஊற்றிட்டு தான் வீட்டுக்கு போவான். அப்படின்னா எவ்வளோ கொடுமையாக இருக்கு நல்லா நினச்சி பாருங்க. அந்த மாதிரி காலம். இந்த மாதிரி காலத்தில் வந்து அது இந்த பழைய கதையை சொல்கிறேன். இந்த குறவனாலும் அப்படி தான். குறவனாலுமே பறையனோட கேவலம் இந்த ஜாதிக்கு. ஆடே வந்துடுறானா மாடே வந்துடுறானா எவன் நகர்த்தனாலும் தெரியாது. மொத்தம் குறவன் தான் திருடணும். திருடம் யாரு? குறவன் தான். எல்லா பழியும் அவன் மேலே தான். இதுக்கு பயந்து செத்ததே நம்ம இந்த குறவர் இனம். பயந்தே முக்கால்வாசி சேர்த்து தான் இந்த ஈடுபடாத நம்ம ஏதோ ஒரு தொழில் தான் ஓடி பொழைச்சிக்கலாங்கிறத வச்சு தான் தோல்பொம்மை கட்டமெல்லாம் கற்றுக்கிட்டதே அடிப்படை தான் நான் சொல்லுவேன். இத்தனை பேர் தொழில் பலமாக அவங்களுக்கு ஒரு தொழில் இருக்காதா? பாட்டம் பாட்டிக்கு எத்தனையோ தொழில் கற்றுருக்கலாம். ஆனால் அந்த வெள்ளைக்காரன் ஆட்சியில் இந்த மாதிரி கீழ்பட்ட ஜாதின்னா ரொம்ப அடிமை, ரொம்ப பயந்த ஒரு அதுலேயும் குறவன்ட்டா போச்சு. 8 நாளைக்கு 4 நாளைக்கு டேஷனில் வச்சு சோறுலாம் தண்ணியில் செத்து பொழைச்சி தான் மீண்டும் உயிர் பிழைக்கிறோமா இல்லையா அடி என்ன கொஞ்சமாக பட்டாசு எடுத்து விடுவாங்க. இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவார். என்னையே ஒரு நாள் பொம்மத்துப்பட்டி தூக்கிட்டு வரும்போது இறக்கி வச்சு நாங்கள் பட்டப்பாடு இப்படி தான் கஷ்டம் இருக்கிறாக்குன்னு அந்த காலம்லாம் மறைஞ்சி இப்போ சுயாட்சி வந்த பிற்பாடு தானே நிம்மதியாக இருக்கிறோம். குடும்பத்தில் வந்து அப்பப்போ விட்டுட்டு பிரிஞ்சுக்குவாங்க, அப்பப்போ சேருவாங்க, அப்பப்போ ஒன்றா கூடுவாங்க. முக்கியமான ஆள் வந்து தோல்பாவுக்கு மிருதங்கம் தான். அதில் மிருதங்கம் பின்பாட்டு. பொம்மை ஆட்டக்கூடிய ஆள் திறமையாக இருக்கணும். அப்பா ஆட்டுவார், ஆனால் மிருதங்கத்துக்கு ஆள் இருக்காது. மிருதங்கத்தை அப்பா அடிப்பாருன்னா பொம்மை ஆடுறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா என்னை மணி மேலே உட்கார வச்சுக்குவார். என்னடா பண்ணுறது, அண்ணன் அப்படி விட்டுட்டு போயிட்டான், எல்லாம் இல்லை ஆட்டுசாமின்ட்டு சின்ன பையன் தூக்கம் வந்துடும். ஏதோ உஷார் தட்டி கொடுத்து ஆட்ட வைப்பார். மணி மேலே உட்காந்துட்டு பொம்மை ஆட்டுவேன். உங்களுக்கு வந்த ஆபத்து எங்களுக்கு இல்லை யாராமல். உங்களுக்கு வந்த ஆபத்து எங்களுக்கு இல்லை யாராமல். அல்ல எங்களுக்கு வந்த ஆபத்து உங்களுக்கு இல்லை யாராமா ராமா. அனமந்தா எங்களுக்கு தான் சிதாபிராட்டி போன மனக்கவலை. ஆனா ஒரு வார்த்தை சொல்லிருக்கிற, எங்களுக்கு வந்த ஆபத்து உங்களுக்கு இல்லையா, அல்ல உங்களுக்கு வந்த ஆபத்து எங்களுக்கு இல்லையான்னு. எங்களுக்கு தான் ஆபத்து அநியாயம், உங்களுக்கு என்னப்பா ஆபத்து வந்தது? பகவான், எனக்கு தாய்மாவன் 2 பேர்கள், வாலி சுக்ரீவன். பகவான், அந்த வாலியோ நம்மை விட உலகத்தில் யாருமே வல்லமையில் சிறந்தவர் அல்ல. நாமளே மகாவீரன், நாமளே கோபக்காரன், நாமளே சாமர்த்தியுடையவன். இன்று என் சிறிய மாமனாய சுக்ரீவனை அழித்து தொந்தரவு செய்து நாட்டையும் கொடுக்கவில்லை. அவருக்கு சேர்ந்த மனைவியாக தார பண்ணியும் விடுவதில்லை. அடித்து உதைத்து சித்திரவதை செய்து அதோ தெரிகிறதே மதுங்கமலை, அந்த மதுங்கமலைக்கு முடிக்கி விட்டார். மதுங்கமாரிசி கொடுத்த சாபத்தினால என் மாமனாய சுக்ரீவன் அந்த மதுங்கமலையிலே வாழ்ந்து வருகிறார். சுவாமி, சுக்ரீவனும் மகா நல்லவன், வீரவாளியோ திமிர் பிடித்தவன், கோபக்காரன், அநியாயக்காரன், அக்கிரமக்காரன். ஐயனே, சுக்ரீவன் படக்கூடிய பாடு என்னால் பார்க்க முடியவில்லை. உண்டு உணவில்லை, உடுத்த துயில் இல்லை, ரொம்ப சிரமத்தோடு மதுங்கமலையிலே வாழ்ந்து வருகிறார். எப்படியாவது கருணையால் அந்த சுக்ரீவனுக்கு நல்வழி காட்ட வேண்டும். அந்த கிருஷ்ணதாவர் நாட்டை சுக்ரீவனுக்கு நீங்கள் மகடாவசி சோட வேண்டும், வாலியை வதம் செய்ய வேண்டும். இதுவே என்னுடைய கருத்து. அப்படியா இருந்தால் சீக்கிரமாக சென்று உன் மாமனாக சுக்ரீவன் அழைத்து வா, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். அப்படி ஆகட்டும். ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், அண்ணார் விட்டுட்டு போயிடுறாரு.
வேறு வந்து திடீர்னு கூத்தாட முடியாது. மிருதத்துக்கு ஆள் இல்லை, பெட்டி வேசிக்கு ஆள் இல்லை, என்ன பண்ண முடியும்? அந்த ஊர்லேயே ஒரு 10 நாளைக்கு 1 நாளைக்கு தங்கிடுவார். பக்கம் கிராமத்தில் எந்தெந்த ஊரில் பெட்டி மேத்தலாம் இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ரிப்பேர் பண்ணுவார். ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கு அறிவுரை சொல்லுவார். எல்லாம் விட்டு ஓடி போயிட்டான், நீயாவது தொழிலை வந்து கற்று பண்ணிக்கடா, எப்பட்றா பிழைக்க முடியும், இதே மாதிரி பிழைக்க முடியுமா அப்படின்னா, என்னப்பா பண்ணிட்டோம் அப்படின்னா, மத்தான் அடித்து கற்றுக்கடா, கற்றுக்கிட்டா கற்றுக் கொடுத்தா தானே கற்றுக்கிறதுக்கு, விளையாட்டு பையன். அப்புறம் சில நேரத்தில் எடுத்து வச்சு யாரும் குடிச்சு விடுவார். சாராயம் குடிச்சு விட்டு வந்தால் தான் மத்தாளம் பட்டி எடுத்து இங்கே வாடா மாப்பிள்ள இப்படி ஆடுறா அப்படி ஆடுறா, இந்த பாட்டுக்கு இப்படி ஆடுறான்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுப்பாரு. அடிப்பேன், அடித்தா கோபம் திட்டி விடுவார். இப்படி அடித்தா எந்த குத்துறா பார்ப்பாங்க, எந்த பாடுறானோ பாட்டுட்டோம், இது தாளத்துக்கு தகுந்த அடியாடா, அப்படி இல்லைடா இப்படி வா அப்படின்னு. அப்புறம் மடி மேலே உட்கார வச்சு கையை 2 கையும் பிடிச்சி இப்படி அடிச்சு கேட்டுவார். இப்படி ஆடுறா, இதான தீர்ப்பு, இதான தாளம், சுதி இப்படி கூட்டணும்டா அப்படிம்பாரு. சுதி கூட்டுறதுனா என்னன்னு தெரியாது, நீ என்ன ஆடுறானா எப்படி அடிக்கிட்டோம்? டேய் 16 கன்று, மத்தாளத்துக்கு எத்தனை கன்று? 16 கன்று, 16 ஒரு கோர்வு கன்று, அதுக்கு வந்து குறிக்கிறது 48 கன்று. நல்லா யோஜனை பண்ணிக்க, ஈஸ்வரன் மாதிரிடா இது, மத்தியில் இருக்கிறது கர்ணன்னு நினைக்காத, ஈஸ்வரனுடைய கண்ணு இது. ஈஸ்வரனுக்கு என்ன கண்ணு இருக்குது? அந்த கண்ணு தான் கர்ணன். அந்த மாதிரி ஒவ்வொரு புத்தி சொல்கிறேன். இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் எங்கள் அப்பா காலத்தில் நான் கற்றுக்கிட்டுதுடா. அது அந்த 16ங்கிறது வந்து அது ஒரு உயிர் இனமா. இந்த கோர்வங்கிறது ஒரு உயிருக்குள்ளே ஓட்டிட்டு வர நரம்பாந்து. அந்த 48 கண்ணுங்கிறது 48 தேவாதிகளும் ஐயா சொல்லுவார். அதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதில் அடக்கிறதுக்குதுடா. இல்லைன்னா வாயில் சொல்கிற பேச்சு எப்படா மத்தாளத்தில் வரும்? தீந்தா, நீ வாயில் சொல்கிற தீந்தான்னு எப்படா மத்தாளத்தில் தீந்தான்னு வரும்? ததிங்கனத்தான் அப்படின்னா எப்படா கையில் ததிங்கனத்தான்னு வரும்? அதுக்கு உயிர் இல்லாத இடம் அந்த பேச்சு வருது. இதுதாண்டா உண்மையான அர்த்தம், இதுதாண்டா இப்படி பாட்டு, இது காட்டுறா அப்படின்னு சொல்லுவார். இந்த கையில் இந்த தாளம், இந்த கையில் இத்தனை அடி வரணும், தத்தின்தாங் தந்தாங்க தத்தின்தாங் தந்தான்னு கையை பிடிச்சி அடிச்சு காட்டுவார். அந்த சுருள் எப்படி அடிப்பா வருது? இதுதான் தான் மாத்திரைங்கள்ல, தத்தின் தானே ஒரே அடி அடிச்சுட்டு இருப்பனா, அந்த சுருளடி மாற்றி வருதுல்ல, தாங்னு வருதுல்ல, அது எப்படிப்பா வருது அப்படின்னா, டேய் இகிறத தாங்கிறது வந்து இகிறதான், இகிறதங்கிறது இந்த கை, இகிறதாங்கிறது இந்த கை, இகிறதன்னு இப்படி உருட்டிகிட்டேறா அப்படின்னு ஒரு கையை இப்படி உருட்டிட்டு, அப்புறம் இகிறதான் இந்த கை கொடுப்பாரா, அந்த அடி வரும். இதெல்லாம் நம்ம ஞானம் வேணும்டா. எப்படா இந்த தொழில் நடத்துறது? திகத்தாங்க தகதாங் ஜனிதான் தாங்க 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 தங்கு தாந்த கதக்கு மூத்தை தகமுக்கு தாந்த கதக்கு மூத்தை ததிங்கடத்தவன் தத்தி தாங்க ஜன்னி தாங்க கிருதத்தான் அட்றா இவர் தாங்க தானே அடிச்சுக்கிட்டு நான். அப்புறம் தான் கண்ணத்தை மேலே பட்டினி மேலே. அப்புறம் அப்படியே அவர் இல்லாத எங்கேயாவது போயிடுவார். அப்போ அதை நான் எடுத்து அடிக்கிறது. அப்பா சொன்னார, அந்த அடி ஏன் நம்மளுக்கு வராது, கையை வச்சுட்டு முடிக்க போடலாமா, வச்சு கொட்டி போடலாமா, கண்டாரொட்டி வரல, ஒட்டிச்சு போடலாமா வரல, அவருக்கு வருது நம்மளுக்கே வராது அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஆகிடும். அப்புறம் அவர் இல்லாத நேரத்தில் அடிப்பேன். அப்புறம் அடித்து ஓரளவுக்கு வந்துச்சுன்னா அவரை கூப்பிடுவேன், அப்பா அந்த அடி வருதா பார், அந்த அடி வருதா பாருப்பா அப்படின்னு அடித்தா, நான் யாரா பிடிங்கி விட்டேன், இன்னும் அதில் 2 அடி வரலையே அப்படிம்பாரு. இப்படியே 4 நாள் அப்படி சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு மத்தானம் அடிச்சுக்கிறது. நான் மத்தானம் வந்து அவ்வளோதான் நான் விரும்ப மாட்டேன். சின்ன வயசுலேருந்தா எனக்குன்னா பொம்மாட்டுறது, அது வசனம் பேசுறது, அதனுடைய கேரட் என்னங்கிறது தான் முக்கியமான வேலை. மாமா, அதாவது மிரண்டவங்கன்னுக்கு இரண்டதெல்லாம் பயமா தெரியுமா? அது போல அவர் வேடர் அல்ல மாமா, அவர் நீ நினைக்கிறது போல காட்டு வேடர் அல்ல. என்பெருமான் ஸ்ரீமந்த நாராயணன் ஸ்ரீ ராமச்சந்திரன் அயலாண்ட கோடி பிரமண்ட நாயகன் நம்ம எல்லாம் குறையெல்லாம் தீர்க்க மனித அவதாரத்திலே காணக்கூடியாக வந்திருக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ராமன் வந்திருக்கிறார் மாமா. என்ன ராமர் வந்திருக்கிறாரா? எப்பா அவங்க நாடாள மன்னர்கள் கானகத்தில் வருவாங்களா? இல்லை மாமா, தாயாரே சுயத்தாயார் கையேசி வார்த்தையை கேட்டு 14 ஆண்டு கானகத்திலே காலங்கழிக்க வேண்டுமாம். அதற்காக வந்த இடத்திலே பாவியாகிய ராவணன் தாயாராக சீதாவராட்டி சிறை கொண்டு போய்விட்டானாம். அந்த செய்தியை தேடிக்கொண்டு அது வாமன வேட்டங்கரைக்கு வந்திருக்கிறார்.
உன் விஷயமெல்லாம் எடுத்து சொல்லிருக்கிறேன். அந்த பகவானுடைய தரிசனம் கண்டால் உன்னுடைய கஷ்டமெல்லாம் நீங்கிவிடும். உனக்கு இனிமேல் சுகம் பெறக்கூடிய நாள் வந்து விட்டது. மாமா பாருங்கள் போகலாம். பகவானுடைய பாத்திர விழுந்து பகவானை வணங்கிக் கொள்வாய். அப்படியா? ஆமா, புறப்பட போகலாம். இடையில கூடிக்கிறாங்களா? செல்லப்பண்ண மதம் அடிக்கிறது, பெருமண்ண மதம் அடிக்கிறது, ராம்பை மதம் அடிக்கிறது. ராமன்னா எங்கள் ஜெயாருடைய எங்கள் அண்ணன் தம்பி சூப்பராக சினிமா மாதிரி வசிப்போம். அந்த காலத்துலேயே இந்த படகோட்டி பாட்டு, படகோட்டியில் வர பாட்டினுடைய சினிமா அடிலாம் ரெக்கார்டில் அடிக்கிற மாதிரி அடிப்போம். அவனை பார்த்தா எங்களுக்கு பயம் வந்துடும். இந்த மாதிரி என்னைக்கு நாங்கள் அடிக்க போகிறோம் அவனு நாங்களாம் உட்காந்து ராய் பட படத்தல் மாமா ஒட்டி தள்ளுற மாமா இவர் வாசிக்கிறது சரி தள்ளுறா அப்படிவாங்க. அந்த தள்ளிக்கிட்டே வந்து இவன் என்ன அடிக்கிறான், அண்ணன் என்ன கட்டை வாசிக்கிறாரு, எந்த கட்டை மேலே கை போடுறாரு, இதெல்லாம் கொஞ்சம் மூடு வேணும், கற்றுக்குவேன். அப்புறம் அவர் இல்லாத நேரத்தில் பொட்டி எடுத்துக்கிட்டு சல்லி போட்டு பார்க்குறது. அப்புறம் இல்லாத டைமில் கேட்பேன், நான் ராகன்னா என்னன்னா, ராகன்னா என்னென்ன, நீங்களாம் தோடிங்கிறீங்க, முகாரிங்கிறீங்க, வந்து அட்டானாங்கிறீங்க, விலகரிங்கிறீங்க, இது இன்னும் மண்டையில் யார மாட்டேங்குதுண்ணா, யார மாட்டேங்குதா கேனை பச்சா யாராவது மாப்பிள்ள 8 பிள்ளை தாசிக்கு நொட்டி காட்டணுமா, மீன் கொஞ்சம் நீச்சம் பழகணுமா, பார்க்குறேன் மாப்பிள்ள ரவையில் பாடுறமே தெரியாது, பாதாட சோர்ப்பான கத்தான நோக்கி இதடா ராகம், அட்டானா வேறு இந்த கட்டை தொட்டு இதில் போட்டு அட்டானா. அதே மாதிரி பாட்டு கேட்குற சினிமா பாட்டு உனக்கு இல்லை, கலை இழந்த மாடத்திலே முகாரி ராகம். ஏய் எவன் ஒரு சாவூட்டில் ஒரு உப்பேரி பாட்டு வருதோ அது முகாரி ராகம்னு வச்சுக்கா. அதாவது கலை இழந்தால் தான் அந்த சாவூட்டில் தான் அந்த பாட்டு வருமா. இதுதான் முகாரி. முகாரி என்ன பண்ணுறோம், பதாடு சூர்பான், அதாவது அழுகுறா, மூக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அழுகுறா. அது கட்டத்துக்கு என்ன ராகம் வந்து தெரியாதாமாப்ல. இது முகாரி. மோகனம் எடுத்ததுக்கெல்லாம் டாப்பு, கீழே இறங்கக்கூடாது. சீரகத்தில் வாழும் மகராஜி அப்படின்னா கருப்பு கட்டை தான் வரணும், வெள்ளை கட்டை ஒன்று கூட கீழே தொடக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. முழு கற்றுக்கணும். அப்படியா அப்படின்னு தான் தோல் மாடி விட பக்கத்தில் ஆறு இருக்கிறாங்க, கவிதை பிடிக்கவும் காடை பிடிக்கவும் தண்ணி அடிக்கவும் போயிடுவாங்க. இடையில நேரத்தை எங்களுக்கு தானே ராஜ்யம் எடுத்துக்கிட்டு குடியிருக்கிறது எங்கள் பள்ளிக்கூடம் மாரியா கோயில். பகவான் அண்ணனை எப்படி கொள்வீங்க? அதானே சுக்ரீவா, பயப்பட வேண்டாம். இதோ இந்த மராவர் தொழிலாக நான் மறைந்து கொள்கிறேன். அண்ணனாகி வாளி அழைத்து நீ சண்டை செய். அண்ணன் ஓடி வந்த உடனே நான் மராவர் தொழிலாக நின்று அண்ணன் மேல் பானத்தை போடுறேன். உடனே அண்ணன் மாண்டு விடுவார். அப்படியா? அண்ணனாகி வீரவாளியே மராவர் தொழிலாக நின்று ஒளிபானம் போட்டுக் கொள்றீங்களா? பகவான் வாளி வாளி என்றால் சாதாரண ஒட்டவனா? ராமச்சந்திரா, இந்த அகில உலகெல்லாம் ஒன்றா திருட்டு வந்த போதிலும் என் அண்ணனாகி வாளியை அணுவேன் அசைக்க முடியாது. ஏன்னா எதிரி என்று சொன்னா அந்த எதிரி முன்னால நின்று குத்து பார்த்தா அவன் பலம் பாதி இவனுக்கு வந்துடும். அப்பேற்பட்ட எதிர்பலம் கொண்டவன் வீரவாளி. வாளி வாளி என்றால் அசுர கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் அவனே. அப்பேற்பட்ட சாமர்த்தியம் அடைத்தவன் அன்றண்ட சராசரம் ஒன்றா கூடன போதிலும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் எதுக்க முடியாது. அப்பேற்பட்டவன் சுவாமி என்னை தூக்கி மேல விசறனா 6 மாச பயணம் மேல போவேன், திடீர்னு கீழே விழுவேன். அப்பேற்பட்ட பலம் படைத்தவன் வாளி. அவனை சாதாரணமா ஒளிவானம் போட்டு கொள்றீங்களே பகவான், இது ஆவர காரியமா? அண்ணனாகி வாளி உங்களால் மடிக்க முடியாது. சுக்ரீவா, அப்படி சந்தேகமா இருந்தால் என்னை பரிசோதனை செய்து பாரு. அப்படியா? இதோ இந்த புறத்திலே ஒரு சர்ப்பத்தின் முழுது மேல 7 மரம் முளைச்சிருக்குது. மரம் அந்த மரம் ஒரு மரத்துக்கு 32 கோணல் இருக்குது. அந்த 7 மரமும் ஒரே பானத்தினால் அந்த 7 மரமும் கொலை போடணும் ஒரே அம்புல. அப்படி குலைத்தால் அண்ணனாகிய வாளியை கொள்வேன் என்று நம்பிக்கொள்வேன். அப்படியாகட்டும். அந்த
அங்கே தானே குடியிருப்போம், ஊடாக இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் ஹெட் மாஸ்டர் கேட்கணும், அழகுண்ணா நான் ஒரு 4 நாளைக்கு தங்கிக்கிறேங்க அப்படின்னு. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தொழில் கற்றுக்கிட்டேன். எல்லாமே கற்றுக்க முடியாதுக்கண்ணா, அதுலேயும் நுட்பம் வேணும், நூதனம் வேணும், அறிவு வேணும், ரொம்ப திறமை வேணும். திறமைனா ராகமெல்லாம் கற்றுக்கிறது அவ்வளோ சர்வ சாதாரணம் இல்லை. பொம்மாட்டுறதும் தோல் பொம்மாட்டுறதும் அவ்வளோ சாதாரணம் இல்லை. அட்டன் டைமில் 10 பொம்மை கர்நாடிக்கணும், 10 குச்சி சேர்த்து பிடிக்கணும். அங்கேருந்து ராம அம்பு போடுறான் அப்படின்னா அங்கே 2 தரம் போட்டு அறுத்து விழுவணும். ஒருத்தன் கால் போகணும், ஒருத்தன் கை பாவை கூத்துற அந்த மாதிரி செஞ்சு காட்டினா தான் ஜனங்க ரசிக்கும். என்ன நான் உங்களுக்கு தீங்கு செய்தேன், தங்களுக்கு நான் என்ன வஞ்சனை செய்தேன்? அண்ணனாகிய வீரவாளி அழைத்து வந்து என்னோடு சண்டைகள் விட்டு என்னை விதமாகத்தான் அடி வாங்கி என் திரகமெல்லாம் சல்லடை கண்ணகோடு துளைத்து விட்டு ஓடிவிட்டானே பகவான். காட்டி கொடுத்த தேவா கடகப்பா நின்றிரையோல் நீங்கள் முட்டி கொடுத்து விட்டு நீங்க முன்ன போ நின்னிரையோல். அடுத்த காடிகள் எல்லாம் எனக்கு அங்க முன் போகுதையால். ஐயோ உடுத்த உதைகள் எல்லாம் என் உடம்பெல்லாம் நோகுதையோ. இந்த மோசம் செய்யலாகுமா? ரகுராமா நீ இந்த மோசம் செய்யலாகுமா? ராமா ராமச்சந்திரா காட்டி கொடுத்து விட்டு கடகப்பா நின்று கொண்டீரே, எனக்கு அண்ணனாகி வீரவாளிக்கு மூட்டி கொடுத்து விட்டு ஒன்னும் தெரியாதவர் போல் நின்று விட்டீரே. இன்னும் கொஞ்ச நேரம் நான் கீழே சாயாத இருந்திருந்தா என் உயரையே சமணாவரே ஆண்டு வரக்கூடிய எவனுக்கல்லவா பலகாரம் படித்திருப்பார். பகவான் உங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்வேன்? ராமா சுக்ரீவா பயப்பட வேண்டாம். ஆனால் அண்ணனாகிய வீரவாளி ஒரு சூறாவளி காத்து எப்படி வருமோ அதுபோல் திடீரென்று ஓடி வந்தான். ஆனா உன்னை பார்த்தாலும் அண்ணனை பார்த்தது போல் இருக்குது, அவன் முகத்தை பார்த்தாலும் உன்னை பார்க்கிற மாதிரி இருக்குது. நீதான் வாலியா, அவன் தான் சுக்ரீவனா, அல்ல அவன் தான் சுக்ரீவன் நீதான் வாலியா என்று எனக்கு பேதாபேதம் தெரியவில்லை. அதனால நீதான் வாலி என்று உன்மேல் பானத்தை போட்டிருந்தா என்ன ஆவது? அதனால ஏமாந்து விட்டேன். இதோ என் கழுத்திலே உள்ள துளசி மாலையை இதோ உங்களிடத்திலே போடுகிறேன். இப்பொழுது கூப்பிட்டு சண்டை செய். துளசி மாலை உள்ளவன் சுக்ரீவன், துளசி மாலை இல்லாத ஓடி வரக்கூடியவன் வாலி என்று அறிந்து அவன் மேல் பானத்தை போடுகிறேன். இந்த கிருஷ்ணா நாடு எனக்கு வேண்டாம், இந்த தாரப்பெண் எனக்கு வேண்டாம், இந்த உத்தியோகம் எனக்கு வேண்டாம் சுவாமி, என்ன ஆள விட்டா போதும். சுக்ரீவா பயப்பட வேண்டாம், 1000 கொட்டுப்பட்டுதான் ஒரு விக்கிரமாகும். அதனால சிரமைப்பட்டாதான் பெருமை அடைய முடியும். இதற்காக அஞ்ச வேண்டாம். இப்பொழுது கூப்பிட்டு சண்டை செய். அண்ணன் வந்தானா இல்லையோ அவன் மேல் பானத்தை போடுகிறேன். ஏமாற மாட்டீங்களே? ஏமாற மாட்டேன். சீக்கிரம் கூப்பிட்டு சண்டை செய். ஆகட்டும்.
இத்தனை நாளாக பூனையை கண்ட எளிய போல் ஒளிந்து கொண்டவன் இன்னைக்கு தைரியமா அழைக்கிறான்னு பாக்குறியா? செத்தாவன் கையில சாக வேண்டும், பிழைத்தாலும் கையில பிழைக்க வேண்டும். இன்னைக்கு நீயா நானா அல்ல நானா நீயா இரண்டல ஒண்ணு பாத்திரலாம். வாடா போ சண்டைக்கு. அடே வீரவாளி ஓ போடா சண்டைக்கு. நாம நேர்மையா வந்து ஆடுறது வந்து நேச்சுரல் ஆடுறோம். ஆனா பொம்மை கூத்துல அந்த சாத்திரியம் பண்ணணும். அப்படி பண்ணி இவனுக்கு தகுந்த மாதிரி குரல் கொடுக்கணும். மத்தியில் ஒருத்தன் பேசுவான், அந்த கடைசியில் ஒருத்தன் பேசுவான். அதாவது சூர்பனக பக்கத்தில் கரன் தூச்சன் திருகிறதன் அவங்க அண்ணன் 3 பேர் 3 பேரும் தர்பார் ஆகணும். அண்ணா அப்படிமா ஒருத்தன், ஏண்ணா அப்படிமா இன்னொருத்தன். அதுக்குண்ணே என்ன சொல்கிறேன் கேளு அப்படி 3 குரல் கொடுத்து பேசணும். அதே அந்த சூர்பனகையும் பேசணும். மூக்கு இருந்து போன விடுவான். அண்ணா அந்த இடத்த மூக்கையும் பிடிக்கணும். அவன் மூக்குற மாதிரி பேசணும். தங்கா உனக்கு இப்பேற்பட கதியா, யாரவன் உன்னை பங்கம் செய்தவா அப்படிலாம் ஒரு டைலாக் பேசணும். ரொம்ப சிறமையான தொழில் தோல் பொம்மை. அடியே தாரப்பெண்ணே, என் நெச்சு பால் கொடுத்த சுக்ரீவன் அடே அண்ணா வீரவாளி அடே என்று என்ன 1000 முறை அழைக்கிறான் சண்டைக்கு. சண்டைக்கு போரும் தருவாயிலே வேண்டாம் நாதா வேண்டாம் அண்ணா என்று ஓடி வந்து தடுக்கின்றாயே, யாது விஷயம்? மன்னா வேண்டாம் சுவாமி, தங்களை கண்டால் உங்கள் தம்பியானவர் ஒளிந்து கொண்டிருந்தார். இந்த தினத்திலே வீரமாகவும் ஆக்ரோஷத்துடனே உங்களை சண்டைக்கு அழைக்கின்றார். யாதோ இதில் சூழ்ச்சி இருக்கிறது சுவாமி, வேண்டாம், என் வார்த்தை கேளுங்கள். அன்றாட சராசரம் 1000 கண்டம் 600 கோடி சோமண்டலம் இதில் உள்ள தேவர் மூவர் யாவற்றாலும் என்னை வெல்லவோ கொள்ளவோ முடியாது. எமனே வந்தாலும் எதிர்கொண்டு அழைப்பேன், யானையே வந்தாலும் அச்சமில்லாத சண்டை செய்வேன். ஏண்டி நானாவது அந்த சுக்ரீவனுக்கு பயந்து திரும்புவதாவது போகிறாயே என்ன சொல்கிறாய்? போகாதே மன்னா, சண்டைகள் செய்ய சுவாமி நீ ஏகாதே என் மன்னா. நேரம் பொள்ளத்தி வனை வாரும் சுவாமி அவர் ஒருவர் துணையை கொண்டு அழைக்கின்றார் உன் தம்பி. போகாதே மன்னா, இன்னும் சில காலம் நம்ம கூடி வாழ்ந்து இருப்போம். காளி பிரபலமான வாத்தியார் எங்கள் நெருப்பூரில் கூத்து தோல்பொம்மை நாடகம் மயில்ராண சண்டை கூத்து அன்னைக்கு நல்ல ஆதி காலத்து சராங்கமாக பாடுவார். காளி வந்து நல்ல சாரிக்கிறோம், ஜனம் பார்த்தா தோல்பொம்மையில் அழுகுவாங்க. அந்த கட்டத்தை அப்படி பாடுவார். மயில்ராண சண்டை நாடகம் சரி அவர் ஆட்டினார். ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் நான் நடத்திவிட்டேன், அவர் வரல. அதான் சூர்பனா கேருப்பாங்க, நான் நடத்திவிட்டேன். 2வது மயில்ராண சண்டை ஆடுங்கன்னு ஊராரெலாம் சொல்லி மயில்ராண சண்டை வச்சுட்டாங்க. ஒரு காளி போய் நடத்தினார். குண்டோதரமும் வந்து விநாயகமும் வந்து ராமகிருஷ்ணர் விட்டார். காளி
நீ வெளிவாப்பா அந்த பையன் ஆட்டுட்டோம். இல்லை நீ வெளிவா பையனை போக மாட்டோம் அப்படின்னு அந்தாலே ஒரு மூஞ்சி ஒரு மாதிரியே போயிடுச்சு. தப்பி துணியாடி வெளியாக விட்டாங்களே. அப்படி அதாவது ஜனத்துக்கு பிடிக்கிற மாதிரி மனசுக்கு பிடிக்கிற மாதிரி எந்த ஜனத்துங்களுடைய எப்படி நடத்தினா பாவை கூத்துல அப்படின்னு அப்படி தொழில் திறமையாக நடத்தங்காட்டியும் அந்த காலத்திலேயே அத்தை பெரிய கூத்தாடி வெளியே வந்துட்டாங்க. அடே சண்டாளா, என்னடா உனக்கு திறமை, என்னடா உனக்கு வரு, அதாவது பயமற்றதனம் என்னை பார்த்து அடா வாடி வாடா சண்டைக்கின்ற அழைக்கின்றாய். டே சுக்ரீவா, இன்றோடு உன் அந்த காலம் முடிந்து விட்டது. இன்றோடு சமணாவரி ஆண்டு வரக்கூடிய எவனுக்கு உன் உயிர் பலகாரமாக போகுது. ஓடோடு எத்தனை நாளைக்குடா உனக்கு பயந்து பயந்து வாழ்வது? 6 லட்சத்தாலும் சாவு, 100 லட்சத்தாலும் சாவு. சாக துஞ்சவனுக்கு சமுத்திரம் முழங்கால தண்ணி. டாய், இன்னைக்கு நீயா நானா அல்லது நானா நீயா 2ல 1 பாக்கறேன்டா. ஏண்டா உன்னோடு பிறந்தவனா நானும், உனக்கு இருக்கிற வீரம் உனக்கு இருக்கிற திலகாந்திரம் எனக்கு இல்லாத போயிருமா? நீ 4 குத்து குத்தனா 2 குத்து குத்த மாட்டேன். வாடா வாடா பார்க்கலாம். அப்படியா? டே சுக்ரீவா, நன்றாய முகத்தை வித்து பார்த்துக்கோ. இனிமே எந்த ஜென்மத்துல என் பார்க்க போற? வாடா பார்க்கலாம். வாடா சண்டை சண்டை அதாவது சந்திரமதி மகனை கணம்னு பாடுவான். தர்பையருக்கு போயிடுறான், போன மகனை காணோம். அங்கே வந்து மகன் செத்தான்னு தெரியாது. அஸ்தலாத்தை பிள்ளைங்கள்லாம் தர்பை எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து எங்கப்பா மகன், மக்களே உந்தன் பின்னால் என் மைந்தனையும் வரவும் காணேன். அழகா கண்மணி, மக்களே உந்தன் பின்னால் என் மைந்தனையும் வரவும் காணேன். கூடவே நடந்து வந்த என் லோகிதன் எங்கே சுவாமி? திக்கின்று என் வயிற்றில் தீயனை மூட்டிடாமல் பக்கன நடந்த செய்தி நீ பகருவீர் ஐயம்மாரே. என் முகத்தில் நெருப்பு வாரி கொட்டின மாதிரி பண்ணிவிடாதீங்க. என் புள்ள வந்துச்சே, எங்கப்பா எங்க? பையன் மாண்டுட்டான், பாம்பு கடிச்சு செத்துட்டாம்மா. பையன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, இன்றோடு போச்சா மகனே, அப்பானே பேர் அப்பானே மகனே என்று நான் அழுதிடும் பெருமை போச்சோ. செப்பியே வாயினால சிரிக்கின்ற சிரிப்பு இன்னைக்கு அன்னைக்கு பார்க்க போகிறேன். இனிமேல் நீ அழுவுற அழுவாச்சும் இல்லை, சிரிக்க சிரிப்பும் இல்லை மகனே. தோல்பாவை கூத்துற அளவு வைக்கிறது தான் திறமை. ஏன்னா அது திரையை உள்ளாடுறது, கட்டப்பம் வெளியாடுறது. அதே மாதிரி ஜனங்கள் வந்து நல்லா நல்லா பளிச்சுன்னு வெளியே வந்து ஆடுறது தெற்குத்து. அதை அழுவிக்கிறது பெருசு இல்லை. கட்டப்பாவை கூத்து அழுவிக்கிறது, தோல்பாவை கூத்து திரைக்கு உள்ளாடுறது, நெகில் ஆடுறது. அந்த நெகில் ஆடுற கூத்துக்கு அந்த மாதிரி இன்பமாக அந்த குரல் கொடுத்து அழுகணும், பாடணும், பேசணும், மக்கள் மனசை கவர் வைக்கணும். அதே மாதிரி வீரம் கோபம், இதுதான் திறமை. ஆனால் தோல்பாவை கூத்து மாதிரி ஒரு திறமை எந்த இதுலேயும் வராது. என்னுடைய இது கருத்தாக தான். என்ன ஆச்சரியம்! நான் என் தம்பியாக சுக்ரீவனும் கைகலந்து 2 பேரும் போராடி கொண்டிருக்க 7 இடியும் கூடி 3 பேரடியாக திடீரென்று இடித்தால் எப்படி இருக்குமோ அது போல அல்லவா என் நெஞ்சிலே ஓர் பானம் வந்து பட்டிருக்கிறது. என்ன ஆச்சரியம்! இந்த பானம் யார் போட்டிருப்பார்கள்? எனக்கு என் தம்பிக்கு நான் சண்டை, எனக்கு என் தம்பிக்கு 1000 இருக்கும். அந்நியன் என்மேல் பானம் போட என்ன காரணம்? யார் போட்டிருப்பாங்க? சமணாவரி ஆண்டு வரக்கூடிய எவன் என்மேல் பாசகரி வீசிருப்பானா? என் அந்த காலம் முடிந்திருந்தால் நேரிலே வந்து, வீரவாளி உன் காலம் முடிந்து விட்டது, வா யமலோகம்,
இந்தல்லவா என்ன கூப்பிட்டு இருக்கணும். ஆமா திடீரென்று மர்மமாக பானத்தை போடும் காரணம் என்ன? சரி யானை முதல் எறும்பு கடை 86 ஜீவன்களுக்கும் ஆமா படியளக்கிறானே பரமன். ஆமா அந்த ஈசனுடைய சூலாயுதமா இருக்குமா? ஆமா ஈசனுக்கு எனக்கு என்ன பகை இருக்கிறது? ஆமா அல்லது ஆ 33 கோடி தேவருடைய ஆ அன்பா இருக்குமா? ஆ யாருடைய கணை? ஆமா யார் போட்டது? ஆ ஹோ! என்ன ஆச்சரியம்! ஆ இந்த அம்பிலே சரி அச்சாசரத்தால் ஒரு எழுத்தும் ஆ பஞ்சாசரத்தால் ஒரு எழுத்தும் ஆ இரண்டையும் படித்தால் ஆ ராமா, ஆமா ராமனுடைய பானம். ஆ ஆஹா, நான் முற்காலத்தில் செய்த ஆ பூர்வீக புண்ணியம் அல்லவா ஆ இந்த பானம் என் நெஞ்சு மேல் பட்டது. ஆ யாருக்கு ஒரு ராம பானம் கிடைக்கின்றதோ ஆ அவருக்கு சாலோக சாமீப சாவிச்சம் என்று ஆ 4ஆம் பதவி அல்லவா கிடைக்கும். ஆ அப்படி இருந்தாலும் ஆ இந்த ராமனுக்கு எனக்கு என்ன பகை, ஆ என்ன விரோதம், ஆமா என்ன மிப்பளி பிப்பளி. ஆ எனக்கு என் தம்பிக்கும் 1000 சண்டை இருக்கும். ஆமா இந்த ராமன் என் மேல் பானம் போடுறதுக்கு என்ன காரணம்? காரணம் நாங்களோ வாணிரம், ஆ அவனோ மானிடன். ஆ ஓர் மானிடன் ஆ எங்கள் குரங்கு கூட்டத்து மேல் பானத்தை போடுறதுக்கு என்ன காரணம்? காரணம் எங்கே இருக்கிறான் ராமன்? ஆ ஆகாயத்தில் இருப்பானா ஆ இல்ல பூமியில் இருப்பானா? அதானே ஆள நான் திசையிலே ஆ இந்த திசையில இருப்பானா? ஆ ஆ!